சாந்தி. இன்று 13/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தனது லட்சியம் மற்றும் லட்சியத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும். பிறருக்கு துக்கம் கொடுப்பது, நிந்தனை செய்வது, இவை அனைத்தும் அசுர லட்சணங்களாகும். தலைப்பு இவ்வளோ அழகாக சொல்லுகிற பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். தனது லட்சியம் மற்றும் லட்சியத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால், தனக்கு லட்சியம், வாழ்க்கையில் லட்சியம் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ வேண்டும். அந்த லட்சியத்தை வழங்கும் வள்ளல், அந்த லட்சியத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும். புரியுதா, புரியலையா? நீங்கள் அந்த லட்சியத்தை, அதை நம்முடைய குறிக்கோளை நாம் நினைக்கின்ற குறிக்கோளை வழங்கக்கூடிய வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும். பிறருக்கு துக்கம் கொடுப்பது, நிந்தனை செய்வது, இவை அனைத்தும் அசுர லட்சணங்களாகும். பிறருக்கு துக்கத்தை கொடுக்கவே கூடாது. யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவே கூடாது. நிந்தனை செய்வது என்றால் திட்டுவதும் கூடாது. யாரை திட்டவும் கூடாது, யாருக்கு துக்கமும் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அசுர குணங்கள், அசுரனுடைய குணங்கள் வந்துவிடும். உங்களுக்கு தெய்வீக குணங்கள் வேண்டும் என்றால் பிறருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது, யாரையும் திட்டவும் கூடாது என்று தலைப்பில் அழகாக சொல்லுகின்றார். கேள்வி: தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது மிக உயர்வான அன்பு உள்ளது. அதன் அடையாளம் என்ன? பதில்: தந்தையிடம் இருந்து கிடைக்கும் இனிமையிலும் இனிமையான அறிவுரைகள். தந்தையிடமிருந்து கிடைக்கும் இனிமையிலும் இனிமையான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளை கொடுப்பதே அவரின் உயர்வான அன்பின் அடையாளம் ஆகும். தந்தையின் முதல் அறிவுரை: இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த தலைகள் காரியமும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்துக்கு புறம்பான என்றால், ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி, இறைவன் சொல்லுகின்ற உயர்ந்த வழி, அதைத்தான் ஸ்ரீமத் என்று சொல்லுகின்றோம். அந்த ஸ்ரீமத்திற்கு புறம்பான எந்த தலைகள் காரியமும் செய்யக்கூடாது. நீங்கள் மாணவர்கள், நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. நீங்கள் மாணவர்கள், நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் படிப்பை முடித்த பிறகு சட்டத்தை கையில் எடுக்கலாம். நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் தனது வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களை வெளிப்படுத்துங்கள். வாயிலிருந்து ரத்தின கற்கள் வெளியே வர வேண்டும். கற்கள் அல்ல, கற்களை வெளிப்படுத்தக்கூடாது. ரத்தினங்களை வெளிப்படுத்தும், ரத்தின கற்களை வெளிப்படுத்த. கேள்விப்பதிலை பார்த்தோம். அடுத்தது தாரணையை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் 1: சட்டத்திற்கு புறம்பான, ஸ்ரீமத்திற்கு விரோதமான எந்த ஒரு நடத்தையும் நடத்தக்கூடாது. தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ள வேண்டும். கீழான அழுக்கான மனிதர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையாக சொல்ல. கீழ்த்தரமான என்றால் குணங்களிலும் செயல்களிலும் கீழ்த்தரமான, அந்த கீழ்த்தரமான அழுக்கான மனிதர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2: பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் முழுமையாக பலியாக வேண்டும். பந்தனத்தில், அதாவது குடும்பம் பந்தனத்தில் இருக்க வேண்டியதுதான், பற்று இருக்க வேண்டியதுதான், அதால் ரொம்ப அதிக பற்றாக இருக்கக்கூடாது. பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் என்றால் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். தனது பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். ஒருபோதும் யாரையும் நிந்தனையோ பரச்சிந்தனையோ செய்யக்கூடாது. அழுக்கான கெட்ட சிந்தனைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையான 2 பாயிண்ட்டும் நடைமுறையில், இன்றைக்கு நடக்கின்ற வாழ்க்கையில் நடக்கின்ற அருமையான நடைமுறைகளை சொல்லியிருக்கின்றார். தாரணை என்றால் நடைமுறைப்படுத்துவது. நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய 2 பாயிண்ட்களை சொல்லியிருக்கின்றார். வரதானம்: சக்திசாலி ஸ்திதி என்ற சுவிட்ச் ஆன் செய்து வீணானவைகளை
வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்வியக்த பரிஸ்தா ஆகுக. சக்திசாலி ஸ்திதி சக்திசாலி நிலைமையில் என்ற சுவிட்ச் ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்வியக்த பரிஸ்தாக. இதனுடைய விளக்கம், எவ்வாறு ஸ்தூலத்தில் லைட்டிற்கான சுவிட்ச் ஆன் செய்தவுடன் இருள் நீங்கி விடுகிறதோ, அதாவது ஸ்தூலம் என்றால் நம்ம வீட்டில், ஸ்தூலம் உலகம் என்றால் நாம் இப்போது வாழ்கின்ற உலகம் ஸ்தூல உலகம். அதைத்தான் ஸ்தூலத்தில் நமது வீட்டில் லைட்டிற்கான சுவிட்சை ஆன் செய்தவுடன் இருள் நீங்கி விடுகிறதோ, அவ்வாறே சக்திசாலி ஸ்திதி என்பது சுவிட்ச். இந்த சுவிட்ச் ஆன் செய்யும் போது வீணானவைகள் என்ற இருள் நீங்கிவிடும். அந்த லைட்டை போட்டோன்னே இருள் போகுது, அதே போன்று வீணானவைகள் என்ற இருள் நீங்கிவிடும். ஒவ்வொரு வீண் எண்ணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஒவ்வொரு வீண் எண்ணங்களை நீக்குவதற்கான முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்திதி சக்திசாலியாக ஆகின்ற போது மகாதானி வரதானிகளாக ஆக்கிவிடுவீர்கள். ஏனெனில் வள்ளல் என்பதன் பொருள் சக்திசாலி. வள்ளல் என்பதன் பொருள் சக்திசாலி. சக்திசாலியானவர்கள்தான் கொடுக்க முடியும். மேலும் எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானவைகள் அழிந்துவிடும். எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானவைகள் அழிந்துவிடும். இது அவ்வியக்த பரிஸ்தாவின் சிரேஷ்ட காரியமாகும். இது அவ்வியக்த பரிஸ்தாவின் உயர்ந்த காரியமாகும். ஸ்லோகன்: சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்கியவான் ஆத்மாக்கள் ஆவார். அதாவது சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்கியவான் ஆத்மாக்கள் ஆவார் என்று இன்றைய வாணியில் மிகவும் அழகாக எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த நடைமுறைப்படுத்த வேண்டியது. அசுத்தமானவர்கள், கெட்டவர்கள், அவர்களுடைய தொடர்பு இருக்கவே கூடாது. அவர்கள் கீழானவர்கள், அவங்களுடைய கீழானவர்கள் எப்படி என்று கண்டுபிடிப்பது? கீழானவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? அவர்களுடைய செயல், நடவடிக்கை, பேச்சு, இதிலிருந்து அவர்கள் கீழே தரம் குறைந்தவர்கள். பணம் இருக்கும், ஆனால் அவர்களிடம் குணம் இருக்காது. அந்த தரங்கெட்டவர்களுடன் நட்பு இருக்கக்கூடாது என்பதை இறைவன் மிகவும் அழகாக சொல்கின்றார். இந்த வாணியை படித்தது மட்டும் போராது. நீங்கள் செய்ய வேண்டியது, பிரம்மகுமாரிகள் இயக்கம் எங்கு இருக்கிறதோ அந்த அட்ரஸை தேடி பிடித்து கூகுள் மூலம் சர்ச் பண்ணி போய் சேர்ந்து 7 நாள் வகுப்பை முறையாக கற்றுக்கொண்டு அமிர்த வேளையில் எழுந்து இறைவனோடு தொடர்பு கொண்டு முரளியை தினமும் படித்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது தான் குறிக்கோள் என்று இருந்தால் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். இறைவனுடைய அருளை சம்பாதிக்க வேண்டும். இறைவனுடைய அருளை சம்பாதிக்க வேண்டும் என்ற உணர்வு உங்கள் உடலில் தோன்றினால் இறைவன் உங்கள் உடலில் வந்து இருப்பார். இறைவன் உங்கள் உடலில் வந்து உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார். நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை அவர் செய்வார். நன்றி. ஓம் சாந்தி.